தந்தை மகன் தூயாவே பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூயாவே நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடல் திருரத்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். தந்தையார் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து தம் ஒரே மகனை நம் ஒவ்வொருவருக்காக நம்முடைய வீட்டிற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அந்த மகன் நம் ஒவ்வொருடைய பாடல்களுக்காக பாவங்களுக்காக தம் உயிரையும் தம்முடைய உடலையும் ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தார். அந்த பெருவிழாவை கொண்டாடிய நேரத்தில் ஒரு நிமிடம் கண்களை மூடியவர்களாக இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எவ்வாறு எம்மாவும் சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை அப்பம் பெற்று ஆண்டவர் இயேசு அவருடைய கற்பனை கொடுத்த பொழுது அவர்களை கண்டுணர்ந்தார்கள். ஆண்டவர் இயேசு உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தார்கள். அதே போல நாமும் இந்த கல்வாரின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து வருகின்றவர்களாக வாழ ஆசிரியர்களாக ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அதே போன்று இது எத்தனையோ பேருக்கு இந்த கல்வாரின் வழியை பங்குள்ள கூடிய அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கின்றன. இந்த காலையில் வழியாக இந்த திருப்பலியை பங்குகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசிரியப்படியாக அவருடைய குடும்பங்களை இறைவன் ஆசிரியப்படியாக குடும்பத்திற்கு தேவையான சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அதே போல உலக நாடுகளுக்கான ஆட்சியும் குறிப்பாக இந்த கொள்ளை நோயிலிருந்து இறைவன் தாமே மிக விரைவில் மக்கள் அனைவருக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக இந்த கொரோனா நோயினாலே அவதிப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து இறைவன் அவருடைய ஆசிரியப்படியாக இந்த நேரத்தில் இந்த கல்வாரியை ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். இங்கே திருப்பலியானத்தில் குறிப்பாக அருள் ரீஜா ரோஹித் கருத்துப்படி வீடு கட்டுப்படி நல்லபடியாக நடைபெறும். பரிசுகள் பஞ்சாதாரர்களை மாற்றி பாபு விமலா கருத்துப்படி தொழில் வளர்ச்சியாகும். மேலும் நம்ம ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறும் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பார்ந்தோடு கல்வாரிகளை கௌரவத்தோடு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் அனைத்திற்காக வருந்தை ஆண்டோடு திருமணி எல்லாம் செயலால் கடமையில் தரிகாலம் பாவங்கள் பல செய்தி எல்லாம் இறைவன் மீது நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாங்கு கழித்து செய்வாராக. Cristo
எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே
என்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவருக்கு தெரியாது. பல்லவி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. இரண்டாம் வசனம். அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் 10வது அதிகாரம் 16 17 முடிய உடைய வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் ரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை விட்டு உண்ணுகிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயும் ஒரே உடலாய் இருக்கின்றோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு இவர்கள் கொண்டதை நோக்கி கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவரால் கொண்டால் அவர் என்றும் வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் நமது சதையை எப்படி கொடுக்கிறீர்கள் என்ற வாக்குவாதம் அவர்களுக்கு எழுதினோம். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தாலுமே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தரச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான மானம். எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நான். இது நம் முன்னோர் கொண்ட உணவு போன்றதல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவு முன்னோர் வேற்றுமை வாழ்விட என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். வானிட்டு இறங்கி வந்த உயிருள்ள உணவு நான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது ஆதி ஆகமத்திலே கடவுள் உலகத்தை எல்லாம் படைத்த பிறகு ஆணையை பெண்ணையும் படைக்கின்றார். கடவுள் அவர்களிடத்தில் கூறுகின்றார், படைப்பு அனைத்தையும் நீங்கள் ஆளுங்கள். இது இந்த படைப்பு இது அனைத்தும் உங்களுக்குரியவை. ஆனால் இந்த தோட்டத்தில் இருக்கின்ற அது ஒரு மரம், அந்த மரத்தை கண்கள் மட்டும் உண்ணாதீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடைசியை நாம் பார்க்கின்றோம். சாத்தான் வந்து அவர்கள் உணவை உண்ண
செய்கின்றான். அவர்கள் அங்கே அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் அந்த பழத்தை பெற்றார்கள். இவ்வாறாக இறைவன் எந்த ஒரு பழத்தை உண்ணக்கூடாது, உணவை உண்ணக்கூடாது என்று சொன்னாரோ அந்த உணவை அவர்கள் உண்டதால் அங்கே பாவம் செய்கின்றார்கள். அந்த அதற்காக வாழ்க்கையை புதிய ஏற்பாட்டில் தந்தையாம் கடவுள் அந்த ஒரு வழிபடியாக அந்த ஒரு பாவத்தை போக்குவதற்காக தம் ஒரே பேரான மகனை உலகத்திற்கு அனுப்புகின்றார். தந்தையின் கீழ்ப்படியோடு மகன் உலகத்திற்கு வந்து நம் ஒவ்வொருவருக்காக ஆடுகள் பண்ணி ரத்தம் செலுத்தி கல்வாணி தன்னுடைய உடலையும் ரத்தத்தை நமக்காக வாழ்வழியின் உணவாக கொடுக்கின்றார். எந்த ஒரு உணவை உண்ணக்கூடாது என்று சொல்கிறேன். இதோ இந்த கல்வாணிலே தம்முடைய ஒரே பேரான மகனுடைய உடலையும் ரத்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் ஆன்ம உணவாக கொடுக்கின்றார். இதை சிப்பிரியமான சகோதர சகோதரி குருக்களின் பாதுகாவலான புனித ஜான் வியானி கூறுகின்றார். கடவுள் மாநிலங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை நற்கருணை. ஒருவேளை இதை விட நற்கருணை விட மிகப்பெரிய ஒரு கொடை இருந்தால் கண்டிப்பாக அதை இறைவன் கொடுத்திருப்பான். அதே போல புனித பயஸ் 10ஆம் பயஸ் கூறுகின்றார். இந்த உலகத்திலிருந்து இந்த மன்னக வாழ்வினை பார்க்கின்ற பொழுது இறைவனிடம் நாம் செல்வதற்கு மிக எளிய ஒரு வழி நற்கருணை என்று சொல்லி ஆகிய சிப்பிரியமான சகோதர சகோதரி நமக்கு தெரியும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது உணவானது மிக முக்கியமாக பங்கு வகிக்கின்றது. நம் அன்றாட உணவு மற்றும் அன்றாட வேலை செய்வதற்காக அதே போல் நம்முடைய உடலுக்கு சக்தியை கொடுப்பதற்கும் உணவு மிக முக்கிய தேவைப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்காக ஆன்மாவிற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உணவாக வருகின்றார். நம் ஒவ்வொருடைய ஆன்மாவுக்கு பலத்தை கொடுப்பதற்காக இந்த மண்டல வாழ்விலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சோதனைகளை வெல்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஆன்ம உணவாக நம்மை வழிநடத்துகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை பேர் அந்த ஆன்ம உணவிற்காக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? யோசித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கைக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பணம் சம்பாதிக்க வேண்டும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்பத்தை பொருளாதார முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய ஆன்மாவிற்காக எத்தனை பேர் நாம் அந்த ஆன்மாவை குறித்து நம்ம யோசிக்கின்றோம்? இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு ஆனால் நாளை நாம் ஒரு உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு ஆண்டவரிடம் செல்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவால் ஆண்டவரிடம் செல்ல இருக்கின்றது. எனவே இந்த திருப்பதியை நாம் தொடர்ந்து அமைச்சிருக்கோம். நம்முடைய ஆன்மாவிற்காக ஆன்ம உணவாக வருகின்ற தேவை ஒவ்வொரு நாளும் குறிப்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலையை திருப்பதியை பங்குள்ள முடியாத தருணங்களை ஒப்புக் கொடுத்து நாம் செய்யணும். ஒருவேளை இது இறைவனுடைய திட்டமாக இருக்கலாம். இத்தனை நாட்கள் நாம் திருப்பதி இருந்த பொழுது பல பேர் நாம் திருப்பதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம். திருப்பதிக்கு வந்து திவ்ய நற்கரை உட்கொள்ளாமல் இருந்திருக்கின்றோம். எத்தனையோ தடவை ஆண்டவரை நாம் வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். நற்கரையை நாம் அவமதித்திருக்கின்றோம். ஆனால் இன்று ஒரு கால சூழ்நிலையை இறைவன் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார். நாம் ஒரு நம்முடைய பரிசோதனை செய்ய நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து இனி வருகின்ற நாட்களிலே கண்டிப்பாக இந்த ஒரு சூழ்நிலை எனக்கு மாறும். சாதாரணமாக பழைய நிலைக்கு நாம் வருவோம். அந்த நேரத்தில் நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மக்களாக இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழியை பங்குபட்டு ஆண்டோடைய அந்த கற்கரை கொண்டு நம்முடைய ஆன்மாவை விண்ணக வாழ்வு நம்மையே தயார் செய்து இறைவனை ஆசீர்வதியாக தொடர்ந்து இந்த திருப்பதியை நாம் செய்வோம்.
அன்பானவர்களே, நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய தேவையை கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பே உருவான ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கல்வாரி இடத்திலே உண்மையே மீண்டுமாய் உலகத்து கொண்டு வர பெற்ற வல்லமை பெற்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் தங்களுடைய அழைத்தலிலே உறுதியாக நிலைத்திருந்து அழைத்தலின் மேன்மையை மக்களுக்கு பறைசாற்றக்கூடிய நல்ல மனதை தந்தரிடவும், இவர்கள் தங்களுடைய அழைத்தல் வாழ்க்கையை சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான பரிசுத்த ஆவியின் வல்லமையை இவர்களுக்கு தந்தரிட வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகிறோம். நமது தாய் நாட்டிற்கான ஜெபிப்போம். நாட்டை ஆளுகின்றவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் நல்ல முடிவுகளை எடுத்து தீர்மானம் எடுத்து மக்களை ஏற்படைய நோயிலிருந்து காப்பாற்ற தேவையான ஞானத்தை அவர்கள் இறைவன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நன்றாடுகின்றோம். நம்முடைய பங்கிற்கான ஜெபிப்போம். பங்கு தந்தையர்கள், அருள் சகோதரிகள், மேலும் பங்கேற்கின்ற அனைத்து குடும்பங்களை இறைவனை ஆசிரியப்படியாக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தேவையான சமாதானம், சந்தோஷத்தை கொடுக்கவும், மேலும் அன்பு ஒவ்வொரு நாள் விசுவாசத்தை வளரும் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல் பேச்சு கேட்டு பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிக்க நடக்கக்கூடிய ஆற்றலை இருந்தபடியாக ஆண்டவரே நன்றாடுகின்றோம். நம்முடைய பகுதியை இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளியும் ஆதரவு கொடுக்கும். குறிப்பாக கேன்சர் நாடு அவர்கள் ஒவ்வொருவரும் இறைவன் நேரத்தில் இருந்தபடியாக சுகப்படுத்தும்படியாக, அதே போன்று முதிர்ந்த வயதில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் உடல் வசத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரை நன்றாடுகின்றோம். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் செய்வோம். எங்கள் அன்பிகளை வாழ்வு நாங்கள் கொடுத்திருக்கிற எங்களுடைய தேவைகளை நீதான் நிறைவேற்றி கொடுத்து எங்கள் அனைவரும் ஆசிரியப்படியாக எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நன்றாடுகின்றோம். சகோதர சகோதரி, நம்மளை ஒப்பு கொடுக்கும் இடத்தில் வாழ்வு எல்லாம் நம்ம தியாகிகளுக்கு சுதாப்படி செய்யுங்கள்.
அன்பு ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் ஒத்துழைப்பை ஒற்றுமை அமைதியான கொடைகளை கனிவுடன் தந்தருவினார். எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக என்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, ஏற்றும் வகையில் அவன் இறைவன் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லா அனுபவத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியை நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்கக்கூடிய செய்தியுமாகும். கிறிஸ்து தம் திருத்தூதர்களுடன் இறுதி இரவு விருதை அருந்துகையில் சிலுவையை மீட்பதில் நினைவு எக்காலமும் நிலைத்திருக்கிறான். நிறைய புகழ்ச்சி ஏற்புடைய குறைகளால் ஆசற்ற செவ்வறியாக தம்மையே கொண்டு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைப்பொருளை நீரும் நம்பிக்கையாளர்கள் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்தினார். இதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கையை முடிவெற்று ஒரே அன்பினால் இணைக்கப்படுகின்றது. எனவே ஒரு அருமையும் இனிமையை நிறைவாக சுவைத்து நாம் விண்ணக சாகிய பெருமாள் இத்துணை வேட்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருதில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். ஆகவே விண்ணகத்திலும் மண்டலத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழில் வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானூரில் நாங்கள் அனைவரோடும் சேர்த்து நாங்கள் உம்மை முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகள் கடவுளாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது வாஞ்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. இயேசு பிரியமானவர்களே, பரிசுத்தமான நேரம் இது சாதாரண ரசமுமான இயேசு கிறிஸ்துவை திருவுடலும் திரு ரத்தமாக மாறுகின்ற நேரத்தில் நம்மையே அவர்களை ஆர்வம் கொடுக்கும். வானக சேனையோடு அனைவரையாவோடு இணைந்து ஒவ்வொரு கடவுளையும் நாம் ஆராய்ந்து வருகிறார். எவ்வாறு கல்வாறு அடைகிறது ஆண்டு இயேசு கிறிஸ்துவை இறக்க இறைப்பிரசனம் உலகம் முழுவதும் செல்கிறது. அதே போல தூதர்கள் வாழும் வழியிலிருந்து ஆண்டுடைய இறையாசி அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக இந்த காணொலியை கண்டுபிடிக்கின்ற ஒவ்வொருவரையும் வழியாக அவருடைய குடும்பங்களை ஆசிரியப்படியாக ஒப்புக் கொடுத்து நாம் செய்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே இக்காலத்திலே தூய்மைப்படுத்த இவ்வாறு எங்கள் ஆண்டவரை உடல் இரத்தமுமாக அவர் பாடுகளுடன் கிடைத்து தன்னை கைவிடுகிறார். அப்பத்தை எடுத்துக்கொண்டு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்கள் கழித்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். அவர் நமையவர்களுடைய அருகில் கிண்ணத்தை எடுத்து வேண்டும் நன்றி கூறி தம் சீடர்கள் கழித்தவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகிறார்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய கருத்தை
இது பாவ மன்னிப்பு உங்களுக்காக பலருக்காக சாப்பிடும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் எனவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் வருகிற மக்களுடன் தூய ஆவியானவர் சேர்த்து உம்மை தாழ்வுடன் மாற்றாகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு படையெடுத்து எங்கள் திருத்தலுக்கு ஆசி செய்யலாம் கேட்டது எல்லா நிலையராக உங்கள் திரு ஆவியானவரை கரைச்சியது உயிர்கள் எதிர்ப்பு சகோதர சகோதரி எங்கள் குடும்பத்தில் வைத்தவர்களை உதிரிக்கு சந்திக்கிறார்கள் இரக்கத்துடன் உங்கள் திருமுறை ஏற்றிருந்தோம். எங்களை அவருடைய எங்கள் பங்கின் ஆதரவான சக்தி வாய்ந்த சக்தியாக புனித திருக்குறள் இவரையும் கூட்டவராக இருப்பவராக புனித அனைவருடன் நாங்கள் விளைவாக பங்குத்தது பெற்று திருமணி கிறிஸ்துவனியாக உண்மை புகழே வரவர்கள் உண்மை மற்றாகின்றோம். திருச்சபைக்காக திருத்தந்தை அனைத்து குருக்கள் திருவள்ளுவர் அனைவரையும் இறைவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பி தொடர்ந்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு பணிகளையும் ஆண்டவர் தாமே அவர்களோடு கூடியிருந்து வழிநடத்தபடியாக விண்ணகத்தை நோக்கி நாம் செய்வோம். விண்ணுலகே எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, ஆண்டவரே, என்னை அனைத்திடமிருந்து எங்கள் வாழ்நாளில் நாங்கள் கண்வழிகளை நன்றாகிய உமது இடத்தில் உமது யார் மாதத்திலிருந்து எங்களுக்கு பெற்று யாதொரு கலக்கம் இடமாயிருப்போமா நாங்கள் எதிர்நோக்கி விருப்பத்திற்காக எமீட்பராக இயேசு கிறிஸ்து வரையைக்காக காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்துவதற்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவத்தில் கேட்பதற்கு அமைதி மற்றும் அது திரும்பினார் என்றும் ஆட்சி செய்வதே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு ஏற்று விடுவதாக. ஒருவர் அவருடைய சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்குகிற சந்தரியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற சந்தரியே எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற சந்தரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், வாழ்ந்து வந்த வாழ்வுதல் உணவனானே என்று சொன்னேன். இந்த செம்மறியின் விருது கிடைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்து திருவுட திருத்தங்களை பாதுகாத்து வருவதாக. தேவன கருணையிலே
மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உயர் மதிப்புள்ளவும் திருவுடலையும் திருநத்தையும் நாங்கள் உலகில் கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து கூறுவதில் முன்னடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் பேரன்பத்தில் மகிழ்ந்திருக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்வாக செய்தவர் வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனையும் பிறரையும் அன்பு செய்வான் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.